நான் கௌரவ மனோ கணேசன் அவர்களை பார்த்து கூறுவது, இது எங்களுடைய உரிமை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் அனுஷ்டிக்கப்பட்டு வந்த அந்த மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பது என்பது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிறப்புரிமை, பர்த் ரைட். ஆகவே இதை நீங்கள் யாரும் உரிமையாக தர வேண்டியதும் இல்லை. நடவடிக்கை எடுப்பதாக இருந்து சொன்னீர்கள். உங்களுடைய அமைச்சரவை பேச்சாளர் கௌரவ ராஜேந்திர சொன்னார், பார்க்கலாம் என்றார். உடனடியாகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பதில் சொன்னார்கள், ஆயிரக்கணக்கில் திரண்டார்கள். அதே போல மீண்டும் 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 அழைத்த பொழுது நான் அதிலே அழைப்பிலே முக்கியமானவராக இருந்தேன். இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே, வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே, தமிழர் தாயத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்றிருக்கிறது. ஆகவே மக்களுடைய உள்ளங்களிலே அந்த இறந்து போன தங்களுடைய உறவுகள், மாவீரர்கள், வீர மறவர்கள், அதே போல மாமனிதர்கள், நாட்டு பெற்றாளர்கள், பொதுமக்கள், அவர்களுடைய அந்த உள்ள கிடக்கையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கார். ஆகவே இதை அடக்க முடியாது. இதை கௌரவ மனோ கணேசன் போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட கௌரவ மனோ கணேசன் அவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் கொழும்பு மாவட்டத்திலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்கையும் சேர்த்துத்தான், மலைய மக்களுடைய வாக்கிலே தான் நீங்கள் வந்தீர்கள் என்றால் தனியே என்று அப்படி இல்லை. எங்களுடைய மக்களுடைய வாக்கு கிடைத்தது. அப்படி கிடைத்தது என்றால் உங்களுடைய கட்சியினுடைய சின்னம் ஏணி சின்னம், ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய சின்னம் ஏணி சின்னம். நீங்கள் ஏணியிலே ஏறி யானையிலே ஏறினீர்கள். இன்றைக்கு ஏறி வந்த ஏணியையே தட்டி வெளுத்திருந்தீர்கள் என்பதுதான் எங்களுக்கு கவலையான விடயம். அந்த ஏணியாக எங்களுடைய மக்கள், வடக்கு கிழக்கு மக்களும் இருந்தார்கள். மலைய மக்களையும் தயவு செய்து நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம்.